பைல்ஸ்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு யார் சொன்னது? ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சந்தோஷ் பாபு, ஹோமியோபதி ஹீலிங் ஜேர்னி டே 10. பேஷண்ட்டில் முக்கால்வாசி பேர் எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோன்ற பயத்தில் டாக்டர்கிட்டே போகாமல் அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வலி இருக்கும், பிளட்டு வரும், உட்கார முடியாது, அவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு மெயினாக அசிங்கப்பட்டுட்டு யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிற உண்மை என்னென்னா, எல்லா பைல்ஸுக்கும் ஆப்ரேஷன்றது தேவை கிடையாது. மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் ஸ்டேஜ் 1 இல்லை ஸ்டேஜ் 2 ஆரம்பத்திலே வந்தீங்கன்னா ஈஸியாக மெடிசனில் சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டேஜ் 3ல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ஜரி தான் பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியராக ட்ரீட் பண்ணி நீங்கள் க்யூர் பண்ணுங்கள். மெயின் விஷயம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மெயினாக மலச்சிக்கல், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாது அதிக நேரம் உட்காந்துருக்கிறது. இன்னொன்று மெயின் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இதுதான் மெயின் காரணம். பொதுவாக ஏர்லியராக நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா சர்ஜரியே இல்லாமல் நம்ம ஹோமியோபதிக் மெடிசனில் ஈஸியாக சரி பண்ணலாம். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு ப்ரைவேட்டாக டிஎம் பண்ணுங்கள். டே 11ல் ஏனல் ஃபிஸ்டுலாவுக்கு சொல்யூஷன் இருக்கா? நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.